ஐயா சிவாய நம்ம ஐயா சொல்லுங்க. கலியுகம் என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. நீங்க சொல்ல வந்தே சொல்லுங்க, எனக்கு வேலை இருக்கு. அதாவது வேலம்மாள் ஸ்கூல் காலேஜ்ல கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. இருக்கட்டு, இப்ப அதுக்கு என்ன? அவங்க பொண்ணு லண்டன்ல படிக்குது. அதுக்கு இப்ப நான் என்ன பண்ணணும்? படிப்பு செலவுக்கு பணம் வேணும், கொடுக்குறீங்களா? சொல்லுங்க, வந்து சொல்றத சொல்ல வந்தே சொல்லுங்க ஐயா. அந்த பொண்ணை ஒருத்தன் கூட்டு போயிட்டான். சரி, சொத்துக்காக. சொத்துக்காகன்னு நம்ம பொத்தாம் போதா சொல்லக்கூடாது. உண்மையான காதலா இல்ல சொத்துக்காகங்கிறது கொஞ்ச நாள்ல சாயம் வெளுத்துரும். நானும் கேள்விப்பட்டேன். கேள்வி கேட்டுக்கிறேன். ம், பெத்து வளர்த்தவனுக்கு ம். கல்யாணம் வைக்க தெரியாதா? உனக்கு இதுதான் பிடிக்கும், இதுதான் தெரியும், அது வேணும் வேணும் பார்த்து பார்த்து வளர்க்குறான்ல, நீங்க அவனுக்கு கல்யாணம் வைக்க தெரியாதா? இந்த கலியுகம் அப்படிதான் இருக்கும். கலியுகத்துல இங்க பாருங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. இது வந்து அப்பா பரம்பொருள் சொன்னது. எங்க அப்பன் சொல்றான் பாருங்க, அண்ணனுக்கு தம்பி பகை, அன்னையர்க்கு பிள்ளை பகை, கண்ணி பெண்களும் பகையாகி போகுமப்பா, பண்ணறிய மாமி மருமகளுக்கு மாற்றானாய் பூமி தன்மேல் போர் பகையாங்கிறான். எங்க அப்பன் பரம்பொருள் அப்பா சொல்றான். உலகத்தை பிடிச்ச அந்த கலியுகத்துல பிள்ளைகளே பெற்ற தாய்க்கு பிள்ளை பகையாயிடும். இன்னைக்கு ஆயிட்டலாம். இன்னைக்கு அதை மன்னிக்கணும், காதலன் கூட சேர்ந்து போயிட்டு இன்னைக்கு என்ன பண்ணுது? பெத்த அப்பனை பகைச்சிச்சா? சொல்லுங்க. அப்பா அத்தை சொல்ல கேக்குதா? போயிடுச்சுல, பகையாயிருச்சுல. இது இறைவன் சொன்னது. மாமியாளுக்கு மருமக பகையா இருப்பா, அண்ணனுக்கு தம்பி பகையா இருக்கான். அண்ணனை கொலை பண்றதுக்கு தம்பி கூலிப்படை வச்சு கொலை பண்றான் சொத்துக்காக. நடக்கா இல்லையா? தம்பியை கொல்றதுக்கு அண்ணன் கூலிப்படை வைக்கிறான். நடக்கா இல்லையா? இதுதான் என் களி. இங்க பாருங்க, இங்க பணம் இருந்துட்டா மட்டும் இங்க எவனுக்கு நிம்மதி வந்துடாது. வேலம்மாள் போதி கேம்பஸ், வேலம்மாள் கல்வி நிறுவனம் எவ்வளவு வச்சுக்க. உனக்கு 1,00,000 கோடி சொத்து வச்சுக்க, என்ன நிம்மதி இருக்கா உனக்கு? நிம்மதி எடுத்துட்டானா? இது பூமியில வந்து புரிஞ்சிருங்க, இங்க எப்ப என்ன நடக்குன்னு எவனுக்குமே தெரியாது. நல்ல வாழ்க்கை போயிட்டு இருக்கும், நல்ல 100ல நல்ல வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க, 100ல தான் போயிட்டு இருப்பீங்க, திடீர்னு குறுக்க வந்து விழுந்துருவான். அதே மாதிரிதான் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில கர்ம வினை எப்ப வேலை செய்யும் தெரியாது. இதுதான் ஊழ்வினை, முன் செய்த வினை. அதன்படி எல்லா மனிதர்களுக்கும் பேசுற எனக்கும் இந்த தண்டனை உண்டு, உங்களுக்கும் உண்டு, வேலம்மாள் ஓனருக்கும் உண்டு, இன்னும் எவன் இருக்கான் அவன் எல்லா வயலுக்கும் உண்டு. புரியுதா? நான் சொல்ல அப்பா சொல்றான், இதான் கர்மணி. எப்ப சுனாமி வரும், எப்ப புயல் அடிக்கணும் நம்ம வாழ்க்கையில தெரியாது. அதனால நீங்க தேட வேண்டிய அப்பா ஒருத்தன நம்ம ஆத்மாவை தான் தேடணுங்க. ஐயோ, இந்த பூமியில கிடைக்கிற எல்லாம் வெறும் மாயைங்க, பொன் பொருள் செல்வம், இந்த கருமாங்க, இது கருமம், இந்த இழவு, இதை தேடாதீங்கிறேன். சொன்னா கேக்குறீங்களா? நான் சொல்ல அப்பா சொல்றாங்க. இது இங்க வந்து இந்த கலியுகம் இப்படிதான் இருக்கும். இந்த கலியுகம் அழிகிற வரைக்கும் எவனுக்குமே நிம்மதி இருக்காது. நான் சொல்லல, அப்பா சொல்றான், பரம்பொருள் சொல்றான். எவனுக்கு நிம்மதி கிடைக்குமா? எவன் ஒருவன் அனைத்து விருப்பங்களையும் துறந்து விட்டு மமதை இல்லாதவனாக, அகங்காரமற்றவனாக, சிறிதளவும் ஆசை இல்லாதவனாக சஞ்சரிக்கிறானோ அவனே சுகம் பெற்றவன், அவனே யோகி. எவனுக்கு ஆசை இல்லை சொல்லுங்க? வேலம்மாள் ஓனருக்கு ஆசை இல்லையா? இல்ல அம்பானிக்கு ஆசை இல்லையா? இல்ல சாதாரண எனக்கு ஆசை இல்லையா? உங்களுக்கு ஆசை இல்லையா? எவனுக்கு இல்ல? எல்லா பயிலும் ஆசைங்கிற வலையில சிக்கிக்கிட்டு சீரழிகிறான். மமதையை விட்டுறணும், அகங்காரத்தை விட்டுறணும். வெளியில கிடைக்கிற இந்த வஸ்து, இந்த பொருட்கள் மேல நம்ம மனதை செலுத்தக்கூடாது. இந்த புலனுகர் பொருட்கள் நம்மளை வந்து என்ன பண்ணும்? சித்திரவதைக்கு உள்ளாகிறாதான் சாமி சொன்னான். புலனுகர் பொருட்களும் ஒன்று சேரும் போது ஏற்படுகின்ற போகங்கள் உலக பற்றுடையவர்களுக்கு சுகமாக தோன்றிய போதிலும் அவை நிச்சயமாக துக்கத்திற்கு காரணமாகவே அமைகின்றன. ஆகவே அறிவாளி அவற்றில் இன்பம் பெறுவதில்லைங்க. இந்த உலகத்துல கிடைக்கிற பொருள், பொண்ணு, பெண்ணு, மண்ணு, சொத்து, ஆடம்பர பொருள், ஏரோப்ளைன் வரைக்கும் எடுத்துக்க. நீ எதெல்லாம் ஆசைப்படுறியோ, காதலும் எடுத்துக்க. காதலும் அடக்கம், பெண்ணும் அடக்கம், பொண்ணும் அடக்கம். இது எதெல்லாம் ஆசைப்படுறியோ இதெல்லாம் துன்பங்க பகவான். வேலம்மாள் ஓனர் என்ன பண்ணிட்டாரு? பற்று வச்சுட்டாரு குழந்தை மேல. எங்க அப்பன் பரம்பரை என்ன சொல்றான்? பாசம் அறுத்தல்லவோ பரகதியை நாடுவது. பாசம் அறுத்தாதான் பரகதி கிடைக்கும், உனக்கு ஆனந்தம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், உனக்கு ஆத்மாவுக்கு விடுதலை கிடைக்கும். மனைவி, மக்கள், சுற்றம், அப்பா, அம்மா, ஆத்தா, உறவு எல்லாம் மாயை. இங்க எவன் எப்ப பீச புடுங்குவான்னு தெரியாது. எல்லா பீஸையும் எங்க அப்பா சிவபுரம் வச்சிருக்கான், அங்க வச்சிருக்கான் கைலாசத்துல பீஸ். புடுங்கிட்டானாங்கிறது உயிரை எவன் கொண்டு போயிருவான். அவ்வளவுதான் வாழ்க்கை. இதுல எந்த உறவும் நிலை கிடையாது, மாயை. அதனால இந்த பந்த பாசத்தை அறுக்கணுங்க. நான் சொல்றது எல்லாருக்கும் கசப்பா இருக்கும், கேட்கிற எல்லாத்துக்கும் கசப்பா இருக்கும். என்னடா இவன் அபசகனமா பேசுறான்னு. நான் சொல்லல, அப்பா சொல்றான். இந்த உலகம் இப்படித்தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இங்க வந்து கலியுகம் முடிகிற வரைக்கும் எவனுக்கு நிம்மதி கிடைக்காதுங்க. அவன் எப்பேற்பட்ட கோடீஸ்வரா இருக்கட்டும், பிரதமராக கூட இருக்கட்டும், முதல் மந்திரியா இருக்கட்டும், யாருங்க நிம்மதியா இல்ல. எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு தேடல், பதவி வெறி, ஏதோ ஒன்று ஓடிட்டு தான் இருக்கு. இங்க எவனும் நிம்மதியா இல்லைங்க. தப்பா நினைச்சுக்க. எங்க அப்பாவை தேடுங்க. எங்க அப்பாவை தேடிங்க. நீங்க அவனுடைய ஆனந்தம், சிவன் என்னங்க, அவன் ஆனந்தமயமானவங்க. எங்க அப்பா என்ன சொல்ல? தன்னை அறிந்ததுண்டால் தலைவனின் அறிவாய் மகனேங்க. என்னை அறிந்தவருக்கு ஈஸ்வர வழி சொல்லிக்கிறேன். கண்ணாலே கண்ணாலே காணுமப்பா வழியதுதான் மண்ணில் மூவாசை உங்களுக்கு மாற்றான இருக்கிற அந்த 3 மாயை, தமோகுணம், ரஜோகுணம், ராஜசகுணம்.
முக்குணங்கள்ல வயப்பட்ட இந்த வஸ்துக்கள் மேல, இந்த பூமியில கிடைக்கிற பொருட்கள் மேல நம்ம மனதை செலுத்தி துன்பத்தை நம்மளே வருத்திக்கிறோம். இன்பமும் எங்க அப்பா சிவபெருமான்கிட்ட தான் இருந்து வருது, துன்பமும் அவங்ககிட்ட தான் இருந்து வருது, ஆனந்தமும் அவங்ககிட்ட தான் வருது. 3 ஆப்ஷன் வச்சிருக்கான். ஆனந்தம் அவங்ககிட்ட இருக்கு, நீ அப்பாவை தேடு. இதை ஏன் தேடுற? இது எல்லாம் மாயைங்க. இந்த பிள்ளை எத்தனை ஜென்மம் எடுத்துன்னு அப்பாவுக்கு தெரியும். இந்த பையன் ஏன் அவளை அந்த பிள்ளைய கூட்டிட்டு ஓடணும்னு விதி. எல்லாம் கர்மா. இங்க எதுவுமே குத்துமதிப்பா நடக்கலைங்க. நம்ம சாகுற வரைக்கும், கருவுல பிறந்த நாள் முதல் சாகுற வரைக்கும் நம்ம நிச்சயிக்கப்பட்ட தடத்துலதான் போயிட்டு இருக்கோம். இங்க எல்லாம் முன்பே தீர்மானிக்கப்பட்டது. என் வாழ்க்கையில பேசிட்டு இருக்கேன், எனக்கு சாவு எப்படின்னு எனக்கு தெரியுமா? தெரியாது. அப்பா தீர்மானிச்சிருக்க அன்னைக்கு நடக்கும். ஆனா எந்த இடத்துல எப்படின்னு தெரியுமா? தெரியாது. அப்பாவுக்கு தெரியும். அததான் சாமி சொன்னா, நடந்தால் அறிவார் நடக்கும்னு ஒரு அறியார் இல்லைங்க. அப்படிப்பட்ட அப்பனை தேடுங்க. இங்க பாருங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. இங்க பொண்டாட்டியாகட்டும், பிள்ளைகளாகட்டும், அப்பா தாய் தந்தையாகட்டும், எல்லா உறவு, மாமே மச்சினே அண்ணன் தம்பி, எல்லாம் மாயை. அவனவன் கர்ம வினைப்படி பகவான் படைச்சிருக்கான். அவனுக்கு கர்ம வினை முடிஞ்சதுமே தூக்கிடுவான், ப்ரமோஷன் மேல கொடுத்துருவான். அவன் இப்ப என்ன செய்யறானோ அதுக்கு தகுந்த மாதிரி மறுபிறவி அமையும். அப்பாவை தேடுறா மோட்சம், விடுதலை அடைஞ்சிருவான். இவ்வளவுதான் வாழ்க்கை. இதுல நீ வேலம்மாள் கல்வி நிறுவனம் நடத்தி, என்ன அம்மாள் கல்வி நிறுவனம் நடத்திக்கோ, எவ்வளவு பெரிய கோடி சொன்னா உனக்கு நிம்மதி கிடைக்காது. அப்பாவை தேடு. அதனால அங்க பாருங்க, சாமியே சொல்லிட்டான், கண்ணி பெண்களும் பகையை போகும், பொள்ளை பாய்ச்சிட்டு போயிடும், அப்புறம் மதிக்காது. காதலன் கையை பிடிச்சோடனே நீ யாருக்கான்னு கேட்கும் அந்த பிள்ளை. எழுதி வச்சுக்கோ. அப்புறம் ஒரு 5-6 வருஷம், ஒரு 2-3 வருஷம் கழிச்சு, அப்பா அவன் சரியில்லப்பா, அவன் அங்க அவளை வச்சிருக்கான், அப்பா அங்க இவ்வளவு வச்சிருக்கான்னு சொல்லி போன் பண்ணும். இது நடக்கா இல்லையா? உலகத்துல நடக்கும். ஆனா அங்க புரிஞ்சுங்க, அந்த பிள்ளைங்களுக்கு இப்ப தெரியாது, இளம் மாதிரி கொலை அறியாதும்பாங்க. சுவாமி சொன்னது, சாமி அதான் சொன்னா, பிராயம் வரும் முன்னே பெண்கள் நிலையழிவாருக்கு விளக்கம் கொடுக்க முடியுமா? விளங்காத காலங்க, மோசமான காலம், மாதாவை பிள்ளை வைப்புன்னு இருக்க விளக்கம் கொடுக்க முடியுமா? அப்பா சொன்னது. அப்புறம் கூறாண்மை அறிவு மயக்கமதை அண்ணனுடன் தங்கை முறைமை தப்பி சொல்லுவாளுங்க. பகவான் சொல்றான். கொடுமை. இந்த மாதிரி ஒரு சில சமூகம் நடக்கும். எத்தனை நடக்கு நாட்டுல? கள்ள கணவருடன் கருத்து மிக மாதம் இருக்கான், கள்ளக்காலம் வச்சு புருஷனை தீர்த்து கட்டிடுறான். அப்படின்னு சொல்றான், மனுவதிலே கற்பிகளாம் மாதர் கற்பிழந்து தனுவாய் புருஷனோட தன்வாக்கு கேளர்கள் கேட்க மாட்டான். அப்பா சொன்னது கேட்கலாம். கள்ளக்காலம் வச்சு புருஷனை தீர்த்து கட்டிடுறான். இதெல்லாம் சாமி சொன்னது. கலியுகத்துல நடக்குது. இது யாரையா தடுக்க முடியும்? பகவான் சொன்னது. எல்லாம் கர்மாங்காரு, எல்லாம் கர்மா. அதோட லிஸ்ட் எடுத்து பார்த்தா முன்வெளியில அது என்ன கர்மம் செஞ்சிருக்கோம் யாருக்கு தெரியும்? அப்பாவுக்கு தெரியும். அதனால இங்க பாருங்க, தர்ம யுகம் வர்ற வரையிலையும் இங்க எவனும் நிம்மதியா இருக்க முடியாது. பேசுற எனக்கும் நிம்மதியா இருக்க முடியாது. களி மாயை நம்மள தவறான வழியில எடுத்துட்டு போயிடும். நீ சிவனேன்னு காட்டுக்குள்ள தவசு போனாலும் உன்னை சிவனை நோக்கி போக முடியாது. அதான் சாமி சொன்னார், சிவன் யான நினைவு செல்லாது தேசமதில். பகவானே சொல்றான், எப்படி போவேன்? அதனால இங்க பாருங்க, அப்பா தர்மயுகத்தை படைக்க போறாரு. தர்மயுகத்துல இன்னைக்கு இருக்க சாதுக்கள், நல்ல பிள்ளைகள் நிறைய இருக்கீங்க பூமியில. நல்ல அம்மைமார்கள், கற்புள்ள அம்மைமார்கள் நிறைய இருக்கீங்க. உங்களுக்கு மோட்சம் முக்தி கொடுத்துறா இப்ப இறந்தனா. ஆனா நல்ல பிள்ளைகள் மீண்டும் தர்மயுகத்துல வாழ்வு கொடுக்காரு. இந்த கலியுகம் முடிச்சு வர தர்மயுகத்துல அப்போ வரும்போது சொர்க்கத்துக்கு இணையான வாழ்க்கை, நோய் நொடி இருக்காது, துர்மரணம் நடக்காது. இங்க எங்க பார்த்தாலும் துர்மரணம், எல்லாம் கருமாங்க. ஏன் நிம்மதியா இருக்க முடியுங்க? திடீர்னு ஒரு போன் வரும், ஐயோ அப்படி நினைச்சு, ஐயோ இங்க எதுக்கும் தயாரா இருங்க. எப்போன்னு ஏமா வாசக தட்டுவான். நான் சொல்ற கசப்பா இருக்கும். இதாங்க விதி கலியுகத்துல. எனக்கும் அதான், உங்களுக்கு அதான். அப்பா சொல்றான் பாருங்க, நான் சொல்ல. அப்புறம் எப்போ உங்களுக்கு இந்த நிம்மதி, எப்போ இந்த பூமி சுகம் வரும்னா தர்மயுகம் வந்தாதான் சுகம் வரும். நான் சொல்லல. இந்த கல்விக்கு அதிபதி இருக்கா பாருங்க, இந்த வேலம்மாள் கல்வி நிறுவனத்துக்கு அதிபதி யாரு? சரஸ்வதி. சரஸ்வதி தானே எல்லா கல்விக்கும் அதிபதி. அந்த தாய் எங்க அப்பா எம்பெருமான தாளாட்டுறா. தார தர தர தாராரோ, தார தர தர தாராரோ. உங்களை தாளாட்டல, எங்க அப்பனா சரஸ்வதி தாளாட்டுறா. கேளுங்க சாமி எப்படி சரஸ்வதி தாளாட்டுற பாருங்க. உலகம் 14 ஒரு கூடைக்குள் ஒரு சொல் மொழிக்கால வந்தவரோ, இலகு பிரகாச சுவடு கொண்டு இலங்கும் பதியால பிறந்தவரோ, வம்பு கலியுக குளமறுக்க வைந்த பதியால வந்தவரோ, அம்பு கணை ஒன்றும் இல்லாமலே அறுக்க வந்தாரோ கலிதனையும், கூட படைகள் துணை இல்லாமலே குறும்பை அடக்க வந்தவரோ, சாட தலையாரி ஒன்றில்லாமல் சதைக்க வந்தாரோ கலியுகத்தை, வாழும் ஆயுதம் எடுக்காமலே வதைக்க வந்தாரோ கலியுகத்தை, கோளு பேய்களை கிரகங்களை கொல்ல வரம்பற்ற நாரணரோ, காண கருவான குருமூலமோ கர்த்தன் கர்த்தாதி கடவுள் தானோ, நீச குலங்களை கருவறுக்க நெடிய நாராயணர் வந்தானோ. எங்க அப்பன் பரம்பொருள் சீக்கிரம் வரப்போறான். அவனு சரஸ்வதி தாளாட்டுறா. தார தர தர தாராரோ, தார தர தர தாராரோ. அம்மா தாளாட்டுறாங்க சரஸ்வதி. இந்த கலியுகத்துல நீச பயலுக்கு பாவி அக்கிரமம் பண்ண பெருத்துட்டான், அவனுக்கு எல்லாம் அழிக்கிறதுக்கு பரம்பொருள் இறைவன் சீக்கிரம் வரப்போறான்னு அந்த சரஸ்வதி தாய் தாளாட்டுறா. வரும் எப்படி வருவானா எங்க அப்பன்?
உலகம் 14 ஒரு குடைக்குள்ளால வருவானா. எப்படி ஒரு சொல் மொழிக்கால் அது மாதிரி இலகு பிரகாச சூடு கொண்டு சூரியனை விட பல மடங்கு ஒரே நேரத்துல 1000 சூரியன் உதிச்சா எவ்வளவு பவர் இருக்கும், அவ்வளவு ஒளிமயமானவனா எங்க அப்ப. அதான் சொல்றா, இலகு பிரகாச சுவடு கொண்டு இளங்கும் பதியால வந்து வரும். எது அதான் இதுல அப்பன்னு சொன்னா, எதா தித்தியகாதம் தேஜோ ஜெகத் பாசைய தேசிகளும் எச்சந்திரகனும் எச்சாவி தத்தேஜோ யுத்தி மாமகன்ங்கிறான். அதாவது சூரியன் உள்ள எந்த ஒளி உலகினத்தையும் பிரகாசிக்க செய்கிறதோ, மேலும் சந்திரனிடத்திலும் நெருப்பினிடத்திலும் எந்த ஒளி உள்ளதோ அது என்னுடைய ஒளியே என்று தெரிந்து கொள்ளுங்களாம். அப்போ சூரியனுக்கே ஒளி கொடுக்குறவன், அவ்வளவு பிரகாசமானவன் அவன். இலகு பிரகாச சூடு கொண்டு இலங்கு பதியில வரப்போறான். அப்ப வம்பு களிய இருக்க இந்த படுபாவிகள் அழிக்கிறதுக்கு இறைவன் அம்புக்கணை ஒன்றும் இல்லாம வருவானா. பரபிரமமா இருந்து அழிப்பானா, கண்ணுக்கு தெரிய மாட்டான். அப்புறம் கூட படைகள் துணை இல்லாமல் குறும்பு இடக்க வந்தவனங்க, படைகளை கூட்டிட்டு வர மாட்டான் இவனுக்கு அழிக்கிறதுக்கு. மறைபொருளா, கண்ணுக்கு தெரியாத மறைபொருளா இருந்து இந்த களி படுவாயில் அழிச்சு இவனுடைய ஆத்மாவை நரகத்துக்கு எடுத்துக்கிட்டே இருக்கான். அததான் எங்க அப்பன் சொன்னான், இறப்ப வடிவாய் இருந்து கலிதனையும் பரபிரம்மமாய் நின்று பக்தி சோதித்தே நாம் எங்கும் இருந்து எரிப்போம் கலிதனையும் சங்கில் இருந்து தான் வளர்ப்பேன் நண்பர். என் சாதுக்களை என் பிள்ளைகளை மேல் வீடு மோட்சகதிக்கு அனுப்புறேன். இந்த களிநீச பாவில் இந்த அரசியல் 1000 கோடி 5000 கோடி ஊழ பண்றவன் திமிரு பண்றவன் இந்த பதவி நாற்காலி வெறியில பிடிச்சாலே இருந்த இந்த கூட்டம், இந்த அரசியல் கூட்டம், இந்த கும்பல்கள் அறுத்து இவனுக்கு சோழியை முடிச்சு இவனுடைய எவன் அனுப்பி இவனுக்கு கதை இவனுக்கு இறப்புக்கு அப்புறம் இவனுல நேர நரகத்துக்கு தூக்குறேங்க. நான் சொல்லல, பகவான் சொல்றான். இவனுல அழிக்கிறதுக்கு கூட படைகளை கூட்டிட்டு வர மாட்டேங்கிறான், அம்பு ஆயுதங்களை எடுத்துட்டு வர மாட்டேங்கிறான். வாழு ஆயுதம் எடுக்காமலே வதைக்க வந்தார் கலியுகத்தை. எந்த வாழு ஆயுதம் எடுக்க போறதுல, ஆனா மறைபொருளா கண்ணுக்கு தெரியாம கொண்டுருவேன், அழிச்சு இவனுக்கு நரக தூக்கிடுவேங்க. எவன் தப்ப முடியும்? நான் பெரியவன், எனக்கு நான் அந்த பதவி இந்த பதவியில இருக்கேன், ஒருத்தனை ஒண்ணு புடுங்க முடியாதுன்னு எவனும் சொல்ல முடியாது. எல்லா ஆணியும் புடுங்குறவன் மேல இருக்கான் எங்க அப்பன். அதனால அங்க பாருங்க, இந்த கலியுக குறும்படக்கு வந்துட்டான். இன்னைக்கு எங்க ஐயா யோகி ஆதித்யநாத் ரூபத்துல வந்து அங்க இருக்கிறான். இவனுல ஆட்ட கொட்டத்தை அடக்கிறதுக்கு அண்ணாமலைக்கு உள்ள இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்க. அண்ணாமலை பேசல, அண்ணாமலைக்கு உள்ள இருந்து பேச வைக்கிறேன் எங்க அப்பன். இன்னைக்கு ஒத்த அண்ணாமலை கண்டு அவ்வளவு நடுங்குறான். ஏன்? யாரு அவனுக்கு உள்ள இருக்கு? எங்க அப்பன் பரம்பொருள் இருக்கான், அவன் செய்யறான் என் மறைபொருள்ல இருந்து. அதனால இங்க பாருங்க, வேலம்மாள் என்ன எல்லா அம்மாலும் தான், எவனும் தப்ப முடியாது. இங்க எவனுக்குமே நிம்மதி கிடைக்காது. கழிவு அழிகிற வரைக்கும் அப்பாவை தேடுங்க நிம்மதி கிடைக்கும். அதை விட்டுட்டு நீங்க பூலகத்துல கிடைக்கிற வஸ்துகள் தேடி மூழ்கினீங்கன்னா உங்களுக்கு நிம்மதியே கிடைக்காது. அதுக்குதான் நினைக்க சொன்னாங்க அப்ப. அதுனா முகத்திற்கு முகம் கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்திற்கு கண் கொண்டு காண்பதே ஆனந்தம்டா. ஆனந்தம் உனக்கு வெளியில இல்லடா, உள்ளுக்குள்ள கண்ணை மூடி நெத்தி புருவத்திற்கு ஆத்மாவை தேடு, உனக்கு உள்ள ஆனந்தம் கொட்டி கிடக்கு. அப்பா உள்ளுக்குள்ள இருக்க ஆனந்தத்தை தரங்கிறான். நீ எவனாவது கண்ணை மூடி உள்ளுக்குள்ள தேடுறானா? கிடையாது. வெளியில கிடைக்கிற ஆடம்பர பொருட்கள் மேல ஆசைப்படுறான், வஸ்து மேல மூழ்கி நாசமா போறான். இதுக்கு நான் என்னையா பொறுப்பு? இதுக்கு பரம்பொருள் எப்படியா பொறுப்பாவான் சொல்லுங்க? நீ செஞ்ச கர்மவினை ஒண்ணு தண்டிக்குது, பரம்பொருள் தண்டிக்குதுல. அதான் எங்க அப்பன்னு சொன்னா, மூக்கு சுழியும் முச்சுளியும் முத்தி முத்தி நோக்கு சுழியாய் நேர் நில்லு என் மகனே, பரமான பட்டணத்தில் பார்வை கொண்டே நாட்டி சிரமானது விரித்து சிறை போல் இரு என் மகனே. மூக்கு சுழிங்கிற நெத்தி பூர்வத்தில் ஆத்மா உரையுது. அந்த ஆத்மாக்கள் உடைய கண்களை மூடி ஓம்ங்கிற ஏகாசரத்தை சொல்லி மனசுல நினைச்சு கொஞ்ச நேரமாவது தியானம் பண்ண ஒரு நாளைக்கு. அப்போடைய அந்த பரமான பட்டணம் தெரியும். நீ முக்திக்கு கிடைச்சிடும், உனக்கு இன்பம் கிடைக்கும், பேரானந்தம் கிடைக்கும். எதுக்கு பிறந்தோங்கிற இந்த சூட்சம் உனக்கு தெரிஞ்சிருங்கிறான். ஆனா இவனுக்கு எல்லாமே இந்த ஊர்ல கிடைக்கிறது, ஊர்றது, அதை வாங்கலாமா இதை வாங்கலாமா, அதை அடையணும் இதை அடையணும், மனதை வெளியில செலுத்தி நாசமா போய் நிம்மதி இழக்கிறான். இது பரம்பொருள் இழக்க வைக்கல. புரியுதா உங்களுக்கு? அதனால இந்த வேலம்மாள் ஓனருக்கு இதை சொல்லுங்க, எப்பா இது நிறந்த கிடையாது, மாயைப்பா, நீ அப்பாவை தேடுன்னு சொல்லுங்க. சரியா? பணங்களை மாயைங்க அகப்பட்டு நாசமா போறானுங்க. எவனை நீட்டி போட்டு நமக்கு எடுங்க. நீங்க அப்பாவை தேடுங்க, மோட்சத்துக்கு வழி தேடுங்க. எப்பனாலும் எவன் வாசகத்தை தட்டுவான். நமக்கு அழைப்பு எப்பனாலும் அப்பாட்டு இருந்து வரும். ஏன்னா நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்க நேரத்துல உலகத்துல எத்தனை பேரும் செத்துருப்பான், அவனுடைய ஆத்மா வேலை போயிட்டு இருக்கு. அந்த லிஸ்ட்ல தான் நம்மள இருக்கும். நமக்கு எப்பன்னு தெரியாது. அப்பாவை தேடுங்க, மோட்சம் கிடைக்கும், விடுதலை அடைஞ்சிரும், ஆத்மா விடுதலை கிடைக்கும். இல்லைன்னா 84 பேர் எடுத்து சாக வேண்டி இருக்கும். நம்ம திருச்சிட்டம்பலம். சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலாவில் ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம். சாமியோட திருமணியை எடுத்து வச்சிட்டோம்.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க, அவங்களுடைய வாசி தண்டம். அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளே. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழவுண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்த அளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய இந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளே. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணியபலம் தங்களுக்கு கோடான கோடியாக வரும் உறவுகளே. நம சிவாய.